அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட ஏயு அண்டு ஜேடிஓ சிவில் எம்சிக்யூ பிடிஎஃப் மெட்டீரியல். ஸோ அதை பற்றின ஒரு முக்கியமான எக்ஸ்பிளனேஷன். அதாவது நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி தரப்புல இருந்து சிவிலுக்கு உண்டான ஒரு எம்சிக்யூ பிடிஎஃப் மெட்டீரியல் தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறோம், எப்படி வாங்குறது எல்லாமே சொல்ல போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தேவை, இஃப் யூ நீட் அண்ட் மீன்ஸ் கண்டிப்பாக வந்து பே பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா தாராளமாக உங்ககிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு படிங்க. அதே மாதிரி டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் 2026க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றத நம்மளோட ஆர்எல்ஏ அகாடமி சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். சரிங்களா? ஆர்எல்ஏ அகாடமி சேனல்ல நம்மளோட யூடியூப் சேனல்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ தயவு செய்து அதை போய் பாருங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ டிஎன்பிசி 2026 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? டிஎன்பிசி 2026ல உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஹவு டு ப்ரிப்பரேஷன் அப்படின்றது முக்கியமா ஒரு எக்ஸாமா இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த பிளேலிஸ்ட் அதை நான் உங்களுக்கு கீழே உங்களுக்கு கண்டிப்பா வந்து என்ன பண்றேன் கொடுக்குறேன். சரிங்களா? டிஎன்பிசி 2026. ஸோ இந்த பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது எல்லாமே வந்து கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இருக்கும். ஸோ 2026ல எப்படி எல்லாம் என்னென்ன மாதிரிலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு பக்காவோ வீடியோ போட்டிருப்போம். தயவு செய்து இது வந்து டெக்னிக்கலுக்கு எல்லாமே ஒரு காமனா தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அந்த வீடியோவை போய் பாருங்க, மறக்காம தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஏஇ மெட்டீரியலை பத்தி எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துறேன். ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் லெவலை பொறுத்த வரைக்கும் 2000 எம்சிக்யூ பேஸ்ட் ஆன் என்னது 10 யூனிட்ஸ். அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த 398 அப்படின்ற கோடு இருக்கு பாத்தீங்களா? ஸோ டிஎன்பிசியோட சிலபஸ் எங்க போய் டெவலப் பண்றது தெரியலன்னா டிஎன்பிசி வெப்சைட்டுக்கு போயிருங்க. அதுல வந்து அந்த ரெக்யூர்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் டேஷ்போர்ட் அப்படின்றதுல உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ டிஎன்பிசி அப்படின்றதுல போயிட்டீங்க அப்படின்னா இருங்க. ஸோ இதுல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் டேஷ்போர்ட் அப்படின்றதுல வரும். சரிங்களா? எக்ஸாம் டேஷ்போர்ட் இல்லாட்டி டிஎன்பிசி சிலபஸ் அப்படின்றத நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணிடும், டைரக்டா வந்துடும். சரிங்களா? டிஎன்பிசி சிலபஸ் அப்படின்றதையும் போட்டாலும் உங்களுக்கு டைரக்டா வந்துடும். ஓகே. ஸோ லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம். ஸோ இந்த இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுல வந்து எக்ஸாம் ரெக்யர்மெண்ட் போயிட்டீங்கன்னா சிலபஸ் அப்படின்றது. சரிங்களா? சிலபஸ் அப்படின்றது வரும். அந்த சிலபஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ இதுல இந்த பேஜ் வரும். இதுல வந்து லாஸ்ட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான சிலபஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இங்க பாருங்க, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட், அதே மாதிரி நான் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ நான் இன்டர்வியூ போஸ்ட்ல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான சிவில் இன்ஜினியர் இருக்குதுங்களா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். ஸோ இந்த சிலபஸ் தான் வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னது உங்களுக்கு உண்டான 398 அப்படின்ற சிலபஸ் போட்டிருக்காங்க பாத்தீங்களா? சோ இதுல 10 யூனிட்ல ஒவ்வொரு யூனிட்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்போம் அப்படின்றதையும் உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. எவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுத்திருப்போம் அப்படின்றதையும் பக்காவா கொடுத்திருப்பாங்க. இப்ப நம்ம இதுல இருந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிராக்டிசஸ்ல 20 கொஸ்டின் அப்படின்னா உங்களுக்கு இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சோ இதுல வந்து இப்ப ஃபர்ஸ்ட் யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப ஹைட்ராலிக்ஸ் அண்ட் வாட்டர் சோர்சஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம், சாம்பிள் கொஸ்டின்ஸா கொடுத்திருக்கோம். இது முடிஞ்ச அளவுக்கு கூற்று காரணங்கள் யூனிட் பேஸ் பண்ணி ஸோ டிஎன்பிசில எந்தெந்த வகையிலலாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்களோ அந்தந்த வகையில பேசிக்காவும் ஹார்ட் லெவலையும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ இந்த மாதிரி எவ்வளவு என்னென்ன மாதிரில கொஸ்டின் கேட்பாங்களோ அது எல்லாமே கொடுத்துருக்கோம். சாம்பிளை பாருங்க. சரிங்களா? சாம்பிள்ஸ் பாருங்க. தயவுசெய்து சாம்பிள பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, பே பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா? பே பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட குரூப்ல எதுவும் ஜாயின் பண்ணாலும் இந்த பிடிஎஃப்ல டைரக்டா வந்து இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வரும். சரிங்களா? ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா வாட்ஸ்அப் சேனலுக்கு போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு டெலகிராம் போனாலும் டெலகிராம் போகும். சரிங்களா? கிளியரா? ஓகே. ஸோ அது வந்து எப்படி இருக்கும், உங்களுக்கு ஆன்சர்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். இப்ப இது வேணும், எனக்கு இது வேணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்,
டைரக்டா நம்மளோட வெப்சைட்ல போனீங்கனாலும் சிவில் இன்டர் கேட்டகரியில இருக்கும். ஸோ அதுல சாம்பிள் எல்லாமே பார்த்துக்கலாம். சரிங்களா, சாம்பிள் எல்லாமே பார்த்துக்கலாம். 900 rupees போட்டிருக்கு. பிடிஎஃப் உங்களுக்கு 2000 MCQ அடங்கியிருக்கும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்துல உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்க பாருங்க, உங்களுக்கு டிரைவ் லிங்க்லயும் காட்டிடுறேன். உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். ஆன்சர்ஸ் தனியா, கொஸ்டின்ஸ் தனியா இருக்கும். ஆன்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸோட இருக்கும். ஆன்சர்ஸ்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பியூர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு உங்களுக்கு டீப்பாகவும் எலாபரேட்டாகவும், சில இதுல பாத்தீங்கன்னா சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ அது தயவு செய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்காங்க, யூஸ் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி இருக்கு. இப்போ உங்களுக்கு 20 கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் இதுல வச்சிருப்போம். சரிங்களா, 20 கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்கன்னா 200 கொஸ்டின் வச்சிருப்போம். 15 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் வச்சிருப்போம்? ஓகேவா, 15 கொஸ்டினா 150 கொஸ்டின்ஸ் அப்படின்ற கேட்டகரியில உங்களுக்கு வச்சிருப்போம். ஓகே, கிளியராங்க? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு யூனிட் 8 வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். சரிங்களா, யூனிட் 8 வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே கொடுத்துருக்கோம். ஸோ தயவு செய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்காங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாம்பிள பாத்தீங்க, இங்க பாருங்க. இப்போ யூனிட் 8 ஹைட்ராலிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் கொஸ்டின்ஸ். ஸோ இதுல கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா ஒரு 51 பேஜஸ் இருக்கும் கொஸ்டின்ஸ் மட்டும். ஆன்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரிப்பீட்டட் இல்லாம தான் உங்களுக்கு எடுத்திருக்கோம் கொஸ்டின். அதே மாதிரி சில கொஸ்டின்ஸ் வந்து ஒரே மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனா அதுல ஏதாச்சும் ஒரு வார்த்தைகள் மாறி இருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் டிஎன்பிசில நம்ம அடிக்கடி வந்து மிஸ்டேக் பண்ற விஷயம். சரியா, ஸோ அதை தயவு செய்து பாத்துக்கலாம். ஸோ அடுத்து ஜேடிஓ மெட்டீரியல். ஸோ ஜேடிஓ அப்படின்னா சிவில் டிப்ளமோ கேட்டகரி, ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், சிவில் டிப்ளமோ கேட்டகரி. ஸோ நிறைய பேர் சர்வேயருக்கு கேட்டுட்டீங்க. சர்வேயருக்கு ரெடி பண்ணோட கண்டிப்பா அப்டேட் பண்றோம். இது உங்களுக்கு 700 rupees. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா சாம்பிள் இப்படிதான் இருக்கும். சரிங்களா, சாம்பிளை பாருங்க தயவு செய்து. ஸோ இந்த சாம்பிள்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் முழுக்க பாருங்க. ஸோ இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பைலிங்குள்ள தான் உங்களுக்கு வச்சிருக்கோம். பைலிங்குள்ள வச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு யூனிட் ஃபுல்லாவே உங்களுக்கு முதல்ல 100 கொஸ்டின் கொடுப்போம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம், 100 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சாம்பிள்ல கொடுத்துரும். சரிங்களா, கொஸ்டின்ஸ் 1ல இருந்து உங்களுக்கு வந்து பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் சேர்த்தே உங்களுக்கு வச்சிருப்போம். ஒரு யூனிட் ஃபுல்லாவே உங்களுக்கு 100 இதுல எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே வச்சிருப்போம். சிலது சிம்பிளா இருக்கிற மாதிரி இருக்கும், சிலது வந்து கொஞ்சம் எலாபரேட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் சாம்பிள் வெப்சைட்ல இருக்கு. தயவு செய்து வேணுங்கிறவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, வேணுங்கிறவங்க மட்டும், சரி என்கிட்ட எதுவுமே இல்ல இதை வச்சுதான் படிக்க போறேன் அப்படின்னா தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் நீங்க கொடுக்குறதுல இருந்து படிச்சா மட்டும் நான் பாஸ் ஆயிட முடியுமா? நான் கொடுக்கறதுல மட்டும் இருந்து படிச்சா சிலபஸ் வைஸ் கொடுத்துருக்கு, கண்டென்ட் எல்லாம் கவர் ஆயிரும். ஆனா நீங்க எந்த அளவுக்கு படிச்சு ரிவைஸ் பண்ணி ஞாபகம் வச்சிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு உண்டான ஒரு முழுக்க உங்களுக்கு எக்ஸாம்ல கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்க முடியுமோ அதான் கொடுத்துருக்கோம். தயவு செய்து வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் கொடுத்துருக்கும். ஸோ இது வேணும்னாலும் நீங்க தயவு செய்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணி. நம்ம பிடிஎஃபா கொடுக்கறது நிறைய பேருக்கு யூஸ் ஆகல அப்படின்றீங்க. ஸோ யார் நம்ம வந்து பிடிஎஃபா கொடுக்குறோன்ற பட்சத்தில் யாருக்கு நீடட் இருக்கோ அவங்க மட்டும் தயவு செய்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி சிவில் டிப்ளமோ சிலபஸ் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து இங்க இருக்கும். சரிங்களா, அதுவும் வந்து உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, 443 நினைக்கிறேன். சரிங்களா, இருக்கு பாருங்க, ஜேடிஓ ஜூனியர் ட்ரைனிங், அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சிவில். ஸோ இது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ஒரே சிலபஸ் தான். சிலதுக்கு மட்டும் மாறும், சிலதுக்கு மட்டும் உங்களுக்கு மாறும். சரியா, அதை மட்டும் நல்லா பாத்து, சிலதுக்கு மட்டும் உங்களுக்கு மாறும், அதை மட்டும் தயவு செய்து பாத்துக்கோங்க. சரியா, சோ சிலபஸை இப்படிதான் டெவலப் பண்ணும். இப்ப இதே மாதிரி உங்களுக்கு 20 கொஸ்டின்னா 200 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். 15 கொஸ்டின்ஸ் அப்படின்னா 150 கொஸ்டின். ஸோ இதுல இருந்து 10 மடங்கு கணக்கு பண்ணி கொடுத்துருப்போம். சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் இல்ல சார் எனக்கு கண்டென்ட் ஓகே அப்படின்னு நான் நினைச்சா மட்டும் வாங்க. சார் இந்த இதுல ஓகே தான் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தாராளமா வாங்கிக்கோங்க. இல்ல சார் எனக்கு வேணாம் நான் புக் சோர்ஸ் வச்சு படிச்சுக்கிறேன்னா டிப்ளமோ எம் ஸ்கீம் எல் ஸ்கீம் புக். ஏஐக்கு நீங்க 4 வருஷம் படிச்ச இன்ஜினியரிங். ஸோ இதை வச்சு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸை வச்சு படிச்சுக்காங்க. டிப்ளமோக்கு எம் ஸ்கீம் எல் ஸ்கீம் புக்கை வச்சு தாராளமா படிச்சுக்காங்க. சரிங்களா, ஸோ இது வேணும் எப்படின்னா எப்படி வாங்குறது அப்படின்னா டேரக்டா நம்மளோட ஆர்வே அகாடமியில போயிட்டு ஸோ இந்த சாம்பிள் எல்லாமே பார்த்துட்டு பை அப்படின்னா ஆட் டு பேஸ்கெட் கொடுத்து எப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு லிங்க் வச்சிருக்கோம். ஹவு டு பை டெமோ லிங்க் வச்சிருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். இல்ல சார் எனக்கு வெப்சைட்ல வாங்க தெரியல அப்படின்னா கீழே தெரியுது பாத்தீங்கன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா, இந்த நம்பருக்கு இல்ல 9600 இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமா வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ இப்ப இருந்தே வாங்கி படிங்க. கண்டிப்பா சிவிலுக்கு ஒரு இந்த தடவை உங்களுக்கு ஜூலை மாசமும் வரப்போகுது, மே மாசம் உங்களுக்கு ஏஇ வரப்போகுது. தயவு செய்து வேணுங்கிறவங்க இப்ப இருந்தே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நீடட் இருக்கிறவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்யூஷன்ஸ் கொடுக்க போறோம். ஸோ தயவு செய்து தொடர்ந்து நம்ம சேனல் டெலிகிராம் வாட்ஸ்அப்ல தயவு செய்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க சேனல் குரூப்ல. ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.